நான் வேர்ல்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் கண்டுபிடிச்சிட்டேன். உடனே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓடி போய் லிங்க் தராதீங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் எப்படி வாங்குறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்க ஒருவேளை மாசம் 15 தேதிக்குள்ள உங்க மொத்த சேலரியும் காலி பண்ணிட்டு கடைசி 10 நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம கடன் வாங்கி ரொட்டேஷன்ல ஓட்டுறவங்களா இருந்தீங்கனாலோ, ஆர் எனக்கு சேவிங்ஸ் பண்ண வழியே இல்லப்பா, வரவு செலவு கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, இல்ல நான் இந்த ஜிபே போன்பே எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிட்டேன், காசா செலவு பண்ணும்போது எனக்கு எந்த பெரிய பிரச்சனையா இல்ல அப்படின்னு சொல்றவங்களா இருந்தீங்கனாலோ, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு சிம்பிளான எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை வச்சு நான் என்னுடைய எக்ஸ்பென்ஸை பயங்கரமா குறைச்சிருக்கேன். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஐடியா என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் போட்டு ஃபாலோ பண்ண போறேன்னு வந்தவங்க எல்லாருமே 10 நாள்ல இந்த வேலையை விட்டு அவங்க பாட்டு திருப்பி செலவு பண்ண போயிருவாங்க. அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பேசிக்கா இன்னைக்கு என்னதான் ஏகப்பட்ட ஆப்ஸ் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை லிங்க் பண்றதோ இல்ல ஜிபே கூட லிங்க் பண்ணி உங்க எக்ஸ்பென்ஸை ஆட்டோமேட்டிக்கா ட்ராக் பண்ணி கொடுத்தாலும், இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்ல எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் போடுறது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் நான் யூஸ் பண்றதும் காட்டுறேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான டேஷ்போர்ட் மாதிரி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கருமே எப்படி வாங்கலாங்கிறத சொல்றேன். எது உங்களுக்கு ஓகேவா இருக்குங்கிறத நீங்களே பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ், we value your time. அண்ட் டிஸ்க்ளைமர், ஓப்பனிங்ல காமிச்ச அந்த காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆக்சுவலா பெய்டு, அதை ஃப்ரீயாவும் வாங்க முடியும். அது எப்படிங்கிறத நான் இந்த வீடியோக்குள்ள சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளவு, சேலரிக்கு ஒரு பட்ஜெட் அண்ட் ஆக்சுவல் கொடுத்துருக்கோம். நமக்கு மந்த்லி சேலரி ஒரு அமௌண்ட் இருக்கும், பட் டாக்ஸ் அது இதுன்னு பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் குறைச்சிட்டு ஒரு ஆக்சுவல் வரும். அதுதான் நீங்க இங்க போடணும். அடுத்தது உங்களுக்கு சைடு ஹசலா ஏதாச்சும் சைடு இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை போடுறதுக்கு பட்ஜெட் அண்ட் ஆக்சுவல் கொடுத்துருக்கோம். இப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் தான். இங்க சம்பளம் வந்தோடனே சேவிங்ஸ் பண்ணாதான் உங்களால எக்ஸ்பென்சஸை ஆக்சுவலா மேனேஜ் பண்ணவே முடியும். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம்ல அட்லீஸ்ட் 10 to 15% ஆஃப் இன்கம் சேவிங்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு 15,000 நீங்க சேவ் பண்ணணும்னு பட்ஜெட் வச்சீங்கன்னா உங்களுடைய 15,000 சம்பளம் வந்த அடுத்த செகண்டே வேற ஒரு பேங்க் கொண்டு மாத்திரணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க இங்க போடக்கூடிய எஸ்ஐபி அமௌண்ட் ஒரு 2,000 ரூபாய் அப்படின்னா அது எஸ்ஐபி. அது தவிர நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கிருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் வருது அப்படின்னா நீங்க பிளஸ் பண்ணி போட்டு போக வேண்டியதான். மந்த் எண்ட்ல நீங்க எவ்வளவு சேவ் பண்ண முடியுமோ அட்லீஸ்ட் இந்த 15,000 சேவ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கோலா வச்சுக்கோங்க. நம்மளோட ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். இதுவுமே நம்ம இன்கம்ல ரொம்பவே முக்கியமான எக்ஸ்பென்ஸா இருக்க வேண்டியது. இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் எக்ஸ்பென்சஸை குறைக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இந்த இன்சூரன்சஸ் கொடுங்க. நான் எவ்வளவுதான் செலவு பண்றேன் இன்சூரன்சஸ்க்கு. ஸோ நீங்களும் உங்களுடைய ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸை இங்கிருந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய பாக்கி காசு எவ்வளவு இருக்கோ, இப்போ உங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா 19,000 ரூபாய் இதுலயே போயிடுச்சு. பாக்கி இருக்கிற 30,000 ரூபாயில தான் நீங்க உங்களுடைய எக்ஸ்பென்ஸே போடணும். அப்பதான் உங்களால லாங் டர்ம்ல நல்லா சேவ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் எதுவுமே வராம ஜீரோல தான் இருக்கணும். பட்ஜெட் ஜீரோவே வச்சுக்கோங்க. பட் ஏதாவது சார்ஜஸ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான இடம் நாங்க இங்க கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பேட் டெட்ஸ், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி யாராவது கடன் கொடுக்குறீங்க, திருப்பி வருங்கிற நம்பிக்கையில கொடுக்குறீங்க அப்படின்னா அதை இங்க போட்டு வச்சுக்கோங்க. பேட் டெட்ஸ்க்குமே எப்பவுமே ஜீரோ வந்தா பெட்டர் தான் உங்களுக்கு. பட் யாராவது கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்பதான் தெரிஞ்சுப்பீங்க. நிறைய பேருக்கு நம்ம கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்க வருத்தப்பட்டு கேட்காம விட்டுருவோம். அவங்களே திருப்பி கடன் கேட்கும்போது நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியாம இருப்போம். நீங்க 4 தடவை இங்க ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டு வாங்காம வரா கடனா போச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் கொடுக்கறத நிறுத்துவீங்க. ஸோ பேட் டெட்ஸ்க்கு நம்ம அடுத்த இடம் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்ப நம்ம ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா கிராசரி, உங்க வீட்டுக்கு தேவையான செலவுகள், ஸ்நாக்ஸுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, குரூப் பேன்னு சொல்லி நம்ம தனித்தனியா கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்றது நீங்க ஆபீஸ்ல போய் டீ காஃபி குடிக்கிறது, இது வேற. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்னு சொல்லும்போது உங்க ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல செலவு பண்றது, ஆர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போறது. ஆனா இங்க குரூப் பேன் கொடுத்துருக்கல, இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நிறைய நேரங்கள்ல நம்மளே அறியாம இந்த டீ காஃபிக்கு பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்ப நீங்க ஆசைப்பட்டு டீ குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அதை இங்க ஸ்நாக்ஸ்ல போடலாம். நீங்க 2-3 பேரை ஹோட்டல் கூட்டு போறீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போடலாம். பட் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட போன நீங்க எண்ட் அப் பண்ணும்போது ஃபுல் காசா நீங்க பே பண்றீங்க எல்லாருக்கும் அப்படின்னா அதை இந்த குரூப் பேல போடுங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு பைஃபர்கேஷன் பிரிச்சு பாக்குறோம். இன்னைக்காவது ஒரு நாள் இந்த குரூப் பே வந்து ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, நான் நினைச்சது இந்த வாரம் ஒரு 200 to 300 குள்ள நம்ம டீ காஃபி செலவு பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 1000 ரூபாய் போயிடுச்சு அப்படிங்கிறது நீங்க இந்த குரூப் பேல ஒரு பட்ஜெட் போட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணாதான் நீங்க இதை யூஸ் பண்ணணும். அதனால தான் நீங்க இங்க ஆசைப்படாம போன இடத்துல பே பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இந்த குரூப் பே தனியா கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபியூவல், உங்களுடைய பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் இங்க போட்டுக்கோங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்க வண்டிக்கு பண்றீங்க அப்படின்னா அதுக்கான பட்ஜெட் ஒரு 3 to 6 months ஒன்ஸ் இந்த பட்ஜெட் போட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க போகும்போது ஏதாவது போலீஸ் சலான் போட்டாங்க அப்படின்னா அந்த சலான்ஸ்க்குமே நம்ம இங்க செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு தனி கேட்டகரியா நீங்க இங்க ஆட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய கேட்டகரியை போட்டுக்கலாம். அடுத்தது பார்க்கிங், நீங்க இப்ப படத்துக்கு போறதோ எந்த இடத்துக்கு போனாலும் பார்க்கிங் போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்க போட்டுக்கோங்க. இதெல்லாம் பெருசா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அடுத்தது ஃபாஸ்டா போலாம். ஹேர் கட்ஸ் அண்ட் சலூன், காஸ்மெட்டிக்ஸ், உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது அண்ட் ட்ரெஸ்ஸிங், அதுக்கெல்லாம் தனித்தனியா நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுலயும் நீங்க உங்களுடைய எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்கன்னா கலர் மாறுது. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒருவேளை
உங்களுடைய பட்ஜெட்டோட அதிகமா நீங்க செலவு பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க கலர் ரெட் கலர்ல மாறி காட்டும். சோ தட் அடுத்த மாசம் நீங்க குறைச்சு செலவு பண்ணணுங்கிறத புரிஞ்சுப்பீங்க. அடுத்த மாசம் உங்க பட்ஜெட்டே குறைங்க. ரூ. 100 போட்டு ரூ. 120 செலவு பண்ணிட்டீங்கன்னா பட்ஜெட்டே ரூ. 80 குறைங்க. அப்பதான் நீங்க ரூ. 100 செலவு முடிப்பீங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மொபைல் வைஃபை அண்ட் ரீசார்ஜ்க்கு ஒரு இடம் கொடுத்துருக்கோம். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க இங்க ஓடிடில செலவு பண்ணுவீங்கல்ல, அந்த செலவுக்கான சப்ஸ்கிரிப்ஷன்லாம் இங்க போட்டிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு படம் பார்க்குறோமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போம். ஆனா இவ்ளோ இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஒரு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டோம். யூடியூபே அதான் சொல்லுது. 80% ஆஃப் நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படிங்கிறது. நீங்க இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல காமிச்சேன்ல ஒரு காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் டேஷ்போர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அதோட லிங்க வேர்ல்டு வார் 3 டைம்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு யூடியூப் வீடியோ கொடுத்திருப்பேன். இது ஒரு ஃபாரினர் வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட் டிசைன் பண்ணிருக்காரு. இது ஆக்சுவலா ஒரு காசுக்கு வித்துட்டு இருக்காரு. பட் அவர் ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ லிங்க் தான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அந்த வீடியோவை பார்த்து வேணும்னா அந்த ட்ராக்கர் பண்ணிக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா நீங்க அந்த ட்ராக்கருக்கு தான் போகணுங்கிற அவசியம் இல்ல. ஜஸ்ட் சும்மா பார்க்க ரொம்ப கேட்சியா கொடுத்துருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரே உங்களுக்கு போதுமானது தான் இருக்கும். இந்த பேசிக் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் உங்களுக்கு போதும், அந்த காம்ப்ளிகேட்டடான எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் வேணும்னு நினைச்சீங்கன்னா அத ஆனந்த் சீனிவாசனோட ஃபாரின் பட்டாஸ் லிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு நீங்க இந்த ட்ராக்கரை எடுத்துக்கலாம். அடுத்தது மூவி தியேட்டர்ஸ் அண்ட் பாப்கார்ன், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கோங்க. இங்க வந்து அவுட்டிங் போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப இந்த பீச்சுக்கு போறது, பார்க்குக்கு போறது, அது எல்லாத்தையுமே நீங்க இங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதோட என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சது. அடுத்தது டியூஷன் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் செக்மெண்ட்ல வருது. இங்க செலவு பண்றது தாராளமா செலவு பண்ணுங்க. நீங்க ஜிம்முக்கு போறதா இருந்தாலும் அதை இன்க்ளூட் பண்ணுங்க. பசங்களுக்கோ இல்ல நீங்களே ஏதாவது அப்ஸ்கில் பண்ண போறீங்க அப்படின்னா தாராளமா இங்க போடுங்க. இதுதான் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப். இங்க செலவு பண்றது பட்ஜெட் தாண்டி ஆனாலும் நல்லதுதான். சோ செலவு பண்றதுக்கு தயங்காதீங்க. அடுத்தது டாக்டர் ஃபீஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ், அதுக்கப்புறமா இயர்லி வெக்கேஷன், உங்களுடைய மெமரிஸ்க்காக எங்கேயாவது வெக்கேஷன் போறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலிப்ரேஷன் தனியா ஒரு இடம் கொடுத்துருக்கோம். இங்க தீபாவளிக்கு ஷாப்பிங் பண்றது, பர்த்டேக்கு செலவு பண்றதுங்கிற மாதிரி என்னெல்லாம் செலிப்ரேஷன் பண்றீங்களோ ஒரு மந்த்துக்கோ ஆர் இயர்க்கோ நீங்க பட்ஜெட் போட்டு வச்சு செலவு பண்ணலாம். சோ தட் செலிப்ரேஷனுக்கு இங்க ஒரு செக்மெண்ட் இருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்க பசங்களுக்காக நீங்க ஏதாவது ஃபண்ட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பென்ஸா தான் சொல்றேன். நீங்க வந்து ஃபியூச்சருக்கு வைக்கிறது சொல்லல. பேரண்ட்ஸோட செலவு கொடுக்குறீங்க, இல்ல சில்ட்ரன்ஸ்க்கு பாக்கெட் மணி தரீங்க, அதுக்காக ஒரு ஃபண்ட் போட்டிருக்கேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், எங்கேயாவது இது என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கான சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அண்ட் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்க, வீட்டுக்கு ஃபேனு, டிவி அதுமாதிரி வாங்குறீங்கன்னா இங்க நீங்க இன்னொரு செக்மெண்ட் கூட போட்டுக்கலாம். டொனேஷன், யாருக்காவது டொனேஷன் தரீங்க அப்படின்னா அதையுமே நீங்க கணக்குல வச்சு செலவு பண்ணிக்கலாம். நீங்க இந்த செக்மெண்ட்லாம் ஓகே, பட் நான் எப்படி வேலை பண்ணக்கிட்டு உட்காந்து ட்ரை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெய்லிலாம் பண்ண வேண்டாம். வீக்லி ஆர் மந்த்லி மோஸ்டா உங்களுடைய பேமெண்ட்ஸை கூகுள் பே, போன் பேலயே பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேஷ்ல பே பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் ஜிபே மாதிரி ஏதாவது செக்மெண்ட்ல போய் நோட் பண்ணிக்கணும். நீங்க எப்படி கேஷை வித்ட்ரா பண்ணி காசை எடுத்து கையில கொடுக்கும்போது உங்களுக்கு வழி தெரியுதோ, ஜிபேல பண்ணும்போது அந்த வழி தெரியல. பட் அடுத்த வீக் வந்து நான் எவ்வளவு செலவு பண்ணேங்கிறத இங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு வழி தெரியும். ஐயோ தேவையில்லாம செலவு பண்ணுவேன்னு தெரியும். அடுத்த நாள் நீங்க செலவு பண்ணாம இருப்பீங்க. அதுக்காக தான் இங்க நீங்க ஜிபேல தனியா, கேஷ்ல செலவு பண்ணீங்கன்னா அதுக்கான தனியா நோட்ஸ் வச்சுக்கலாம். பேடிஎம், போன் பே எது வேணாலும் வச்சுக்கலாம். கிரெடிட் கார்டு மூலமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, அது ஜிபே, போன் பேல வரலன்னா நீங்க அந்த கிரெடிட் கார்டு ஆப்ல போய் கூட பார்த்துட்டு நீங்க அதை போடலாம். அதுக்கான டேட்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம பாத்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து வீக் 2ல வந்து மே 21 வரைக்கும் பார்த்திருக்கேன். இப்போ நான் நாளைக்கு போய் பார்க்கும்போது இன்னைக்கு ஜூன் 6 ஆயிடுச்சு. சோ அடுத்ததுக்கு அடுத்த வாரம் 2 வாரமா நான் போடல. அப்ப அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எக்ஸ்பென்சஸும் நான் இங்க வந்து ட்ராக் பண்ணிப்பேன். நீங்க மந்த்லி கூட இதை ட்ராக் பண்ணலாம். பெருசா செலவு பண்ற பர்சனா இல்ல அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இடங்கள்ல போயிட்டு இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்க டவுன்லோட் பண்ணாம ஃபைல்லே வச்சுட்டு எனக்கு லிங்க் ஆக்சஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. என்னால ஒருத்தருக்கும் ஆக்சஸ் தனியா கொடுக்க முடியாது. ஸோ நீங்க போயிட்டு ஃபைல்ல போய் சேவ் அஸ் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் தனியா வந்துடும். அதுல நீங்க என்ன மாடிஃபிகேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லயே உங்களால மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் குறைச்சு நல்லா சேவிங்ஸ் ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த சேவிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு எங்க எஸ்ஐபி பண்ணலாம். எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பார்த்து பர்ஃபெக்டா வாங்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். ஹேவ் எ கிரேட் டே. விக்னேஷ்.